வணக்கம். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியோட இது பார்த்தேன் தலைப்பு. அதாவது நாடார் சங்க கட்டிட திறப்பு விழாவுக்கு விருந்தினராக சென்ற கனிமொழி அம்மையார் அவர்கள் வந்து நாம் வந்து நம்முடைய பேரில் வந்து நம்முடைய ஜாதியை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. உள்ளார்ந்து பார்க்கும்போது அட்டடா என்ன ஒரு பெரிய மனோபாவம் இவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு தோணும். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை எனக்கு வந்து இன்னொரு வீடியோல ஒரு தம்பி பேசும்போதுதான் அதுல உள்ள ஒரு சூட்சமும் தெரிஞ்சது. அதாவது நம்மளுடைய ஞான கண்ணை திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதை நம்ம சொல்லலாம், அதை பத்தி பேசலாம். எப்படின்னா, இப்போ முதல்ல எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு வந்த கேள்வியை நான் ஃபர்ஸ்ட் சொல்லி அதை முதல்ல கேட்டுறேன். என்னன்னா, நாடார் சங்க கட்டிட திறப்புக்கும் கனிமொழி அம்மையாருக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த நாடார் சங்கத்தை பத்தி எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அது வந்து பொதுவாகவே திமுகவுக்கு வந்து திமுகவின் தீவிர ஆதரவாளர்கள் தான் அதுல இருக்க பெரும்பான்மையோர். ஒருவேளை அதனால கூப்பிட்டுருக்கலாம். இல்ல இந்த அம்மையார் நாடார்னு நினைச்சு கூப்பிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இந்த இடத்துல இந்த சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டதற்கே நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். ஏன்னா இந்த சமூகத்தை பத்தி வருத்தப்படலை, அது கிடையாது. எனக்கு எந்த சமூகத்தை பத்தியும் வருத்தமே கிடையாது, எந்த இதுவும் எனக்கு கிடையாது. ஒரு ஒரு பேரை நம்ம அப்படி பொது வழியில சொல்லணுமா, நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியதுலயே பார்க்குற ஆட்கள் கிடையாது பெரும்பாலும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாலும் இதை குறிப்பிட்ட அந்த சமூகத்துல நடந்த சம்பவங்கிறதுனால அதை நான் என் வாயில சொல்ல வேண்டியதா இருக்குது. எனக்கு எல்லா சமூகமும் ஜாதியும் ஒண்ணுதான், மனுஷங்க ஒண்ணுதான். பட் அவங்கவுங்க அது அது எதுக்காக அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வருதுங்கிறத நான் இதுல கொஞ்சம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ கனிமொழி அம்மையாருக்கு வருவோம். அவங்க வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டாங்கன்னா இந்த சங்கத்தோட பிரதிநிதிகளின் அறிவை பார்த்து நான் வியக்கேன். ஏன்னா ஒரு இல்லாத ஒரு சமூகத்தை புதுசா நீங்க கட்டி அமைச்சு உட்கார்ந்து யோசிச்சு கொண்டு வரீங்களான்னு தெரியாது. பொதுவாக தமிழ்நாட்டுல தமிழரோட இதுல எப்படின்னா தந்தை வழி சமூகம் தான் பின்தொடரப்படும். பள்ளிக்கூட சான்றிதழ்கள்லயோ பிசி அதாவது மாற்று சான்றிதழ்கள்லயோ குறிப்பிடப்படும் போது நம்முடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்னே இருக்கே, ஜாதி சான்றிதழ்னே இருக்கே, அப்பட்டமா அதையா நமக்கு சொல்றதுக்கு எதுக்கு கூச்சம்? அதுதான் அரசாங்கம் ஜாதி சான்றிதழ்னு வச்சிருக்கு, அது பல்வேறு நல்ல நோக்கத்துக்காக வச்சிருக்கனே வச்சுப்போமே. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அம்மையார் வந்து நாடார் ஜாதியை தான் குறிப்பிட்டு இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா வழியா நம்மளுக்கு வரக்கூடிய தலைமுறையாய் நமக்கு கடத்தப்படுகின்ற அடையாளம் என்ன, ஜாதி அடையாளம் எப்படி வரோம்னா தந்தை வழி சமூகமா தான் வருது. அப்படி பார்த்தா கனிமொழி அம்மையாருடைய தந்தையார் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரானா இல்லை. அவங்க உட்கார்ந்து யோசிச்சு ஒரு ஜாதி அடையாளத்தை வச்சுக்கிட்டாங்க. நானும் பெரும்பாலும் கேள்விப்பட்டதுல இருந்து அதுல வெள்ளாளருங்கிற சமூகம் இருக்கு, அதுல அவர்கள் பார்த்த ஒரு தொழிலை சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய அறிவு மேதைகள் அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இப்படி இது சொல்லும்போது எனக்கு உடனே என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கலைஞர் கேட்டான்னு சொல்லும் போது, நீங்களாம் அவ்வளவு பெரிய அப்பா டக்கராப்பா, இவங்களெல்லாம் பார்த்து நீ எல்லாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு பார்த்தா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது சில வருடங்களுக்கு முன்பு இவர்கள் பார்த்த தொழிலையும் ஒரு சமூகத்தையும் இணைத்து ஒரு புது நவீன இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. அதனால நீங்களாம் ஆசைப்படலாமான்னு கேட்கறவங்க எல்லாம் ஒரு பெரிய தாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்துல இருந்து வந்தவங்களா இல்லைங்கிறதுதான் உண்மை. எப்படி பாருங்களேன், அவங்களுக்கே அவங்களோட இது தெரியாது, ஆனா அடுத்தவங்கள பார்த்து சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கூட கூட்டணி வேற வச்சுட்டு இருப்பாங்க தன்மானம் மிக்க தமிழர்கள். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சீட்டு பேரம் பதவி ஆசைகள் இது வந்து ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துங்கிறதுக்கு சில கூட்டணி தொங்கு சதைகள் உதாரணம். சரி, இப்போ எனக்கு முதல்ல கனிமொழி அம்மையார் வந்து ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க வந்து என்ன சமூகத்தை அடையாளமா நீங்க இருக்கீங்க அப்படின்னு நீங்க வந்து தேர்தலுக்கு மட்டும் திருநெல்வேலி தொகுதியில நிற்கும் போது அங்கே பெரும்பான்மையான உள்ள சமூகம் அதை கவருவதற்காக உங்களுடைய உண்மையான சமூகத்தை மறைத்து அந்த சமூகத்தை போல் உங்களை காட்டிக்கொண்டு அந்த அறிவு ஜீவிகளும் உங்களுக்கு மயங்கி ஓட்டை போடுவாங்க, நீங்க வாங்கிட்டு வருவீங்க. இதுதான். மற்றபடி நீங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் கிடையாது, அந்த சமூகத்துக்காக பாடுபட்டவங்களும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அண்ணன் கேட்கிற மாதிரி தான், நீங்க வந்து நாடார் சமூகம்னா அப்போ வந்து
முதல்வர் ஐயா ஸ்டாலின், அழகிரி அவர்கள், இன்னும் அண்ணன் தம்பி தங்கச்சியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு, என்ன சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரே வீட்டுல ஒரே அப்பாவின் பிள்ளைகள்ல ஒருத்தருக்கு இந்த சாதி, இத்தனை பேருக்கு இந்த சாதின்னு எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க. அதுக்கும் உட்காந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க அப்படின்னு தான் நான் கேட்க முடியும். என்னன்னா இப்போ அவங்க சொன்னதோட ஒரு சாரம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காணொலியில பார்த்தேன், அப்பதான் எனக்கு இவங்க எவ்வளவு சூட்சமா இதை சொல்றாங்கிறது புரிஞ்சுதுன்னு. அது எப்படின்னா, இந்த திராவிட கும்பலுக்கு இருக்கு இல்லையா, எப்பவுமே தமிழர்கள் முன்னேறி வர்றது பிடிக்காது. இவர்கள் தமிழர்களை அழித்து பூர்வ குடிகளை அதாவது அமிழ்த்து தான் இவங்க மேல வந்தவங்க, ஆட்சியை பிடிச்சவங்க இல்லையா. ஆனா சும்மா தமிழ் தமிழ்னு சொல்லிப்பாங்க. அது வந்து ஒரு கபட நாடகம் தான். இவங்க வந்து எதுக்காக இதை சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் இந்த அடையாளத்தை போட்டுட்டீங்கன்னா நீங்க பெரும்பான்மை மக்கள்ங்கிறது வெளியில தெரிஞ்சிடும். ரெண்டாவது, உங்களுக்கான தனித்துவ அடையாளம் வெளியில தெரிஞ்சிடும். அடுத்தது என்னன்னா, இப்பேற்பட்ட சமூகம் இன்னென்ன விஷயங்கள சிறந்திருக்கு, இன்னென்ன காரியங்களை செஞ்சிருக்கு, இப்படி ஒரு கல்வி நிலையம் வச்சிருக்கு, இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க, இப்படி ஒரு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சமூகத்துக்கான ஒரு பூர்வ தமிழர்களுடைய பெருமைகள் பேசப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே அந்த தம்பி கூறிய எடுத்துக்காட்டை தான் நான் இங்கேயும் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இப்ப வந்து நீங்க வந்து அகழ்வாராய்ச்சி பண்றீங்க, தோண்டும் போது உங்களுக்கு பல பொருட்கள் கிடைக்குது. அந்த பொருட்கள்ல எழுதப்பட்ட எழுத்துக்களை பார்க்கும்போது தமிழ் எழுத்தா இருக்குது. அப்ப வந்து இது தமிழர்களுக்கான ஒரு வாழ்வியல் ஆதாரம்ன்றத முடிவு பண்றோம். அடுத்து இன்னும் தோண்டும் போது அதுல ஒரு கல்வெட்டுலயோ இல்லைன்னா ஒரு ஓலையிலேயோ இல்லைன்னா ஒரு பதிவு நமக்கு கிடைக்குது. ஒரு பெயர் போட்டு நாடார் அப்படின்னு கிடைக்குது. அவர் வந்து இத்தகைய காரியங்களை செய்தார், அன்றைக்கே இவர் வந்து ஒரு சங்கத்தை கட்டி இந்த சமூகத்துக்காக பாடுபட்டார், உயிரை நீத்தார் இப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஒரு சின்ன கல்வெட்டு கிடைக்குதுன்னா, இப்போ இது ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இதை பண்ணிவிட்டார், இப்படி ஒரு சிறந்த காரியத்துக்காக தன்னோட உயிரை கூட கொடுத்திருக்காருங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அதனால இவங்களுக்கு இப்ப வந்து நீங்க இத பேர்ல பின்னாடி போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யற நற்காரியங்கள் வெளியில தெரிய வந்துரும். அப்போ உங்களுக்கு இந்த சமூகத்துக்கான அடையாளம் அப்படியே தொன்று தொட்டு மழுங்காமல் வந்துருங்கிற ஒரு வெப்ராளத்திலையும் ஒரு காண்டுலையும் தான் அவங்க சொல்றாங்க இதை போடாதீங்கன்னு. ஏன்னா அவங்களால இதை போட முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களால அவங்க பெயருக்கு பின்னாடி அதிகாரப்பூர்வமா கனிமொழி நாடார்னு போட முடியாது. அந்த அந்த ஆற்றாமை அந்த இதை எங்க காட்டுவாங்கன்னா, நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் பெயருக்கு பின்னால் சமூகத்தின போடுறத விரும்புற ஆள் கிடையாது. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, ஒரு ஆலயம் கட்டினாலும் சரி, ஒரு அமைப்பு கட்டினாலும் சரி, கல்வெட்டுகள்ல இந்த சமூகம் இல்ல, அந்த எந்த சமூகம் அதுக்கு அரும்பாடு பட்டுச்சோ அந்த சமூகத்தின் அங்கத்தினர்களோட சேர்ந்து அந்த சமூகத்தின் பெயரையும் போட்டிருப்பாங்க. அப்ப நமக்கு தெரிய வருது ஒரு சமூகம் இதை பண்ணிருக்கு. இன்னைக்கு தோல்சீலை போராட்டம் எடுத்துப்போம். தோல்சிலை போராட்டம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துகளுக்கு ஏற்பட்ட ஒரு அவமரியாதையான இது, ஒரு தன்மானத்தை என்ன சொல்றது தூண்டுற செயல், இல்லைன்னா தங்களுடைய மானத்தை மறைக்க முடியாம திணறிய ஒரு விடயம். இந்த விடயத்துல குறிப்பிட்ட அந்த இனங்கள் தான் போராடி அதை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுல ஒரு பெண் வந்து தன்னுடைய மார்பகத்தை அறுத்து ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்தது. ஒரு என்ன சொல்றது, தான் செத்தாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு நீதி கிடைச்சே ஆகணும்ட்டு தன்னைத்தானே ரத்த கலரியாக்குன ஒரு சம்பவம். அப்போ அந்த குறிப்பிட்ட சமூகம் பேசப்படுது இல்லையா, இந்த சமூகம் வந்து இதை செஞ்சிருக்கு, அது வீரமங்கை, அப்ப அவன் இந்த சமூகத்தின் வழி வந்தவ, அப்ப அந்த சமூகத்துக்கு ஒரு பெயர் கிடைக்குது. அப்போ இந்த சமூகத்தை குறிப்பிடுவதனால விளையக்கூடிய ஒரு பயன் என்னன்னா, அவர்கள் செய்கின்ற நற்காரியங்கள், நல் வினைகள், நல்ல நல்ல முன்னெடுப்புகள், செயல்பாடுகள் வெளியில தெரியும். அதுக்கு மட்டும் அது பிரயோஜனப்படுது. இன்னும் இப்போ உள்ள அந்த அரசியல் இது படி பாத்தீங்கன்னா, ஒரு சமூகத்தோட அடையாளம் தெரியும் போது இடஒதுக்கீடோ இல்லைன்னா அந்த உதவிகள் பெறுவதற்கு, கல்வி கடன்கள் பெறுவதற்கு, கல்வி உதவிகள் பெறுவதற்கு, வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கு, இப்படி சில படிக்கட்டுகளுக்காக, சில என்னது தங்களுடைய முன்னேற்றத்திற்காக, சில சமூகத்தை முன்னேற்றி செல்வதற்காக வகுக்கப்பட்டிருக்கு. அதனால அது பிரயோஜனப்படுது. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ, பிடித்தோ பிடிக்காமலோ நமக்கான அடையாளத்தை, மொழி இன அடையாளத்தையும் நம்முடைய சமூக சார்ந்த அடையாளத்தையும் பதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதுக்காக நாடார்னு போட்டுட்டு மீசையை முறுக்கிட்டு தெரியறதுக்கோ, நான் தேவர்னு போட்டுக்கிட்டு ரெண்டு குரூப்பா அடிச்சுக்கிறதுக்கோ, இல்ல நான் இவனாக்கும் அப்படின்ட்டு ஆணவ படுகொலை பண்றதுக்கோ, நான் இவனாக்கும் நீ என் செருப்பாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கோ, நீ தீண்டாதவன் என் பக்கத்துல வராத நீயும் நானும் ஒன்னான்னு கேட்கறதுக்கு இல்லை. அது வந்து நான் இங்க அழுத்தமா சொல்றேன். இந்த ஜாதி பார்த்து பழகுறது, பேசுறது, அதுல ஒரு நட்பு வட்டம் வச்சுக்கிட்டு கெத்து காட்டிட்டு தெரிகிறது, இல்ல வந்து தேவையில்லாத வேலை செய்யறதோ, இல்ல வந்து ஜாதிய அடிப்படைகளால் நடத்தப்படுகின்ற கொடுமைகளை, வன்கொடுமைகளை
கண்டிப்பாக நான் வந்து கண்டிக்கிறேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நிறைய கற்றோர்களுக்கும் என்ன சான்றோர்களுக்கும் பிடிக்காது. அப்படிதான் அது வந்து சாதிய பேரை சொல்லி இழிவுபடுத்துவதையோ நான் பெருசு நீ சிறுசுன்னு காட்டுறது சான்றோர்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் அது நம்ம அறியாமல் தொடரதான் செய்யும். அது எதுக்காகனா சில பல நல் வினைகளுக்காக நற்செயலுக்காக நம்முடைய சமூகம் இதை செஞ்சிருக்குன்னு ஒரு பெருமை பாராட்டிக்கிறதுக்கோ இல்ல வந்து பேசப்படுறதுக்கோ ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அடையாளமா அதை வச்சுக்கலாமே தவிர மற்றபடி அது கெத்து காட்டுறதுக்கு இல்லைங்கிறதே இதுல சொல்லிக்கிறேன். இன்னொன்னு அதே மாதிரி சமீபத்தில் அண்ணன் சொன்னது ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட், அதுவும் ஞாபகம் வருது பத்திரிகையாளர் சந்திப்பில். ஆமாயா நீங்க சொன்ன மாதிரி எங்க பாட்டிக்கு ரவிக்க நீங்க போட்டு விட்டீங்க, ஆனா உங்க அம்மா அதாவது கலைஞரோட அம்மாவுக்கு வந்து ரவிக்க போட மறந்துட்டீங்களே அப்படின்னாங்க. ஒருவேளை மறந்துட்டாங்களா இல்ல எல்லாருக்கும் விநியோகம் பண்ணதுல காலி ஆயிடுச்சான்னு தெரியல. அதுக்கு மேல ரவிக்க உலகத்துல இல்லவே இல்லை போல, அதனால போடாம விட்டுட்டாங்களா இல்ல இதுதான் எனக்கு வேண்டாப்பா ரவிக்க எல்லாம் வேண்டாம் எப்பா இந்த இதுலயும் கொஞ்சம் பழம்பெருவாதி இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா ஆட சரியில்லை நீ கவர்ச்சியா போட்டுட்ட அதனாலதான் இப்படி அப்படின்னு வேற சொல்லுவாங்க. நான் சொல்றேன் அந்த காலத்துல இது கலைஞரோட அம்மா காலத்திலேயே ரவிக்க போடாம இருந்திருக்காங்க. இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்ததில்லை, இப்படி ஒரு காம உணர்வு யாருக்கும் வந்து அறம் தாண்டி தன்னுடைய மனைவி தனக்கானவள் தாண்டி இந்த மாதிரி கலிசடையான சம்பவங்கள் நடந்ததே கிடையாது. இப்பொழுது நடக்குதுன்னா இப்ப மூளை மழுங்கி போச்சு. இப்ப ஆபாச படங்கள் நிறைய பாக்குறதும் ஆபாச படங்களின் விளைவு தாக்கம் போதை பொருள் புழக்கம் மனுஷ சிந்தனையில எப்பவுமே வந்து வேலையும் இல்லை. இப்போ பழைய மாதிரி வந்து பரந்த வேலைகள் யாருக்கும் கிடையாது. ஓய்வெடுக்கிற நேரம் வேற அதிகம். கிடைச்ச நேரத்துல எதையாவது பார்த்துக்கிட்டு தங்களை உணர்ச்சி பெருக்கிலேயே வைக்கிறதுனால உண்டான விளைவு தானே தவிர இதுல வந்து ஆடையை குறை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி பார்த்தா அன்னைக்கு முட்டிக்கு மேல சேரி போட்டுட்டு வயல் காடுகள்ல ஆணும் பெண்ணுமா வேலை பார்த்தாங்க. அப்போ வந்து இப்ப இருக்கிற பாதுகாப்பு கூட சுத்தி இருக்காது. எவ்வளவு பெரிய காடுகள்ல வேலை பார்த்திருப்பாங்க. வயலு வீடு எங்கேயோ இருக்கும், வயல் எங்கேயோ இருக்கும், எல்லாம் போயிட்டு பாதுகாப்பா தான் வந்தாங்க. அதனால இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆடை குறை சொல்றதை நிப்பாட்டுங்கிறதுக்கு இதை கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் பொருத்தி பாக்குறேன். அது மாதிரி பெரியாரோட ஒரு படத்தை சமீபத்துல பார்க்க முடிஞ்சது. அந்த குரூப்ல பெரியார் தான் உங்களை ரவிக்க போட வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரு குரூப்லயே ஒரு அம்மா ரவிக்க போடாம சேலையை சுத்திட்டு இருக்காங்க. பாவம் பெரியாரும் வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு இந்த அம்மாவுக்கு கொடுக்க வரும்போது அது காலி ஆயிடுச்சு, அதனால கொடுக்க முடியல. மற்றபடி வந்து தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னன்னா பெரியார்னு நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களே, அம்மையார் கனிமொழி கூட சொன்னாங்க இப்பொழுது தமிழ்நாட்டில் அதாவது எப்போ அதிமுக ஆட்சியில இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, அதுக்கு டாஸ்மாக் தான் காரணம். ஆனா டாஸ்மாக்கு தயாரிக்கிற மதுபான ஆலைகள் எங்களோடதான் இருந்தாலும் டாஸ்மாக் தான் காரணம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களே. இதே பெரியார் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாரு. நான் என் பள்ளி பருவ பாடத்துல படிச்சேன். எப்படின்னா அதாவது வந்து அப்போ வந்து மதுவிலக்கு பத்தி போராடிய காலகட்டம். அந்த மதுவிலக்கு போராடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரியாருக்கு நிறைய தென்னந்தோப்பு ஏக்கர் கணக்குல இருந்திருக்கும் போல. அப்ப அவரு பார்த்தாரு இவரு தான் இந்த மதுவிலக்குக்கு வந்து முன்னெடுக்கிறாரு போல காரியம். அப்ப அவருக்கு வந்து ஒரு மனசாட்சி குத்துது. இந்த கல் எடுக்கிறது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க, தென்னை மரத்துல இருந்து பனை மரத்துல இருந்து தானே எடுக்கிறாங்க. அப்போ நாம தென்னை மரம் வச்சு கல் எடுக்கிறதுனால தானே கல் வந்து பரிமாறப்படுது. முதல்ல நான் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறேன். முதல்ல நான் வந்து என்னுடைய தென்னை மரங்களை வெட்டி தள்ளுறேன். அது வந்து கொஞ்சம் வந்து முட்டாள்தனமா தான் தோணும். இருந்தாலும் அவரோட நேர்மையை கொஞ்சம் போற்றுறதுக்கு இது ஒரு பெருத்த சம்பவமா தான் நான் அப்போ என்னுடைய சின்ன வயதுல பார்த்தேன். ஏன்னா எனக்கு அந்த தமிழ் பாடத்துல அதை பத்தி எனக்கு டீச்சர் சொல்லி தரும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. நேர்மனா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த தென்னந்தோப்பை எல்லாம் அழிச்சிட்டாரு. அது வந்து பெரிய பேசும் பொருளா நேர்மைக்கு ஒரு உச்சகட்ட எடுத்துக்காட்டா இருந்தது. உண்மையிலே நானும் அதுல ஸ்லாகிச்சு மெய் சிறந்து எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா கிட்ட அப்பா இன்னைக்கு வந்து தமிழ் பாடத்துல நான் வந்து பெரியார்னு ஒருத்தரை பத்தி படிச்சேன்ப்பா. அப்போ வந்து எங்க டீச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் தான் அந்த பேராகிராஃப் ஒவ்வொருத்தரையா வாசிக்க சொல்லுவாங்க. அதுல ஒரு பேராகிராஃப் நானுமே வாசிச்சிருக்கேன். அதனால அதுல வந்து எப்படின்னா இப்படிப்பா தென்னந்தோப்பை இவரு இந்த கல்லு ஒழிக்கணுங்கிறதுக்காக தன்னோட சொந்த தோப்பையே வந்து சுத்தமா வெட்டி தள்ளிட்டாராம்ப்பா. தென்னை மரத்தை நேர்மனா இப்படி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கொஞ்சம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்ததுனால நான் சொன்னேன் நல்ல வேலை அந்த தென்னந்தோப்பு நம்ம தோப்பா இருந்து வெட்டி இருந்தா நிறைய குறுத்து சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படிங்கவும் எங்க அப்பா ஒரு விரக்தி சிரிப்போட வெளியில போனாங்க. ஏன்னா பிள்ளை அவ்வளவு ஆர்வமா நேர்மையை பத்தி பேசும்போது கூட தனக்கு பசிக்கான ஒரு விஷயத்த பத்தி பேசுறாளே, நம்மளால இதை செய்ய முடியுங்கிற ஒரு ஏழாமையில போன மாதிரி எனக்கு
தோணுச்சு. இருந்தாலும் அதெல்லாம் நான் இப்போ வந்து நினைவுபடுத்தி பாக்குறேன். இப்போ நீங்க பெரியாரை நீங்க போற்றி கொண்டாடுகின்ற நீங்க ஏன் பெரியார் மாதிரி பெரியார் ஒரு கள்ளு ஒழிப்புக்கான ஒரு முன்னெடுப்புக்கு தன்னுடைய சொந்த தென்னந்தோப்பை ஒழிக்கிறதுக்கு துணிஞ்சாரே, நீங்க ஏன் இளம் விதவைகளை பத்தி கவலைப்பட்ட நீங்க ஏன் உங்க சாராய ஆலைகளை மூடல? நீங்க அன்னைக்கு இளம் விதவைகள் அதிகம்னு சொல்றதுக்கு முன்னாடி நல்லவங்களா இருந்தா, நேர்மையானவங்களா இருந்தா, உண்மையில நீங்க சொன்ன வார்த்தைகள் ஹார்ட்ல, அதாவது இருதயத்திலிருந்து வந்திருந்ததா, அதுல எந்த அரசியலும் இல்லாம நீங்கள் ஒரு பெண்ணாக உணர்ந்து பேசியிருந்தீங்கன்னா, முதல்ல உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க உங்களுடைய பினாமிக்கல் பெயர்களை ஏங்கி வருகின்ற மதுபான ஆலைகளை மூட வைத்து விட்டு இதை பேசியிருக்கணும். இன்னைக்கு உங்கள் அண்ணன் அரியவை ஏறின உடனே நான் டாஸ்மாக மூடுவேன், படிப்படியாக மூடுவேன்னா அவர் ரொம்ப பெரிய படியா கட்டிட்டாரு போல. அவரால் ஒரு படி மேல தாண்டி ஏறவே முடியல, குறைக்கவே முடிய மாட்டேங்குது. டாஸ்மாக இன்னைக்கு நீங்க எல்லாம் இதை வந்து உணர்ந்து சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி டாஸ்மாக மூடி இருப்பீங்க. ஆனா மூட மாட்டீங்க. நீங்க எப்பவுமே எதிர்கட்சி வரிசைக்கு லாயக்கானவர்கள். நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தீங்கன்னா கபட நாடகம் தான் ஆடுவீங்க.